திருப்பூர் பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க தற்பொழுது போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்று காலை 3 பேரை கொன்றுவிட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அது சம்பந்தமான குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது போலீசார் தரப்பில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் எதற்காக கொலை நடைபெற்றது என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி தற்பொழுது 5 தனிப்படைகள் அமைத்திருக்கின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சாலமன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அருணேஷ், அதாவது இன்று காலையில பல்லடம் சேமனை கவுண்டம்பாளையத்துல தந்தை, மகன், தாய் உட்பட 3 பேர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தற்பொழுது இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் 8 பவுன் நகை அதாவது திருடப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது கொலைக்காகவே, அதாவது இந்த நகைக்காகவே இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு ஐஜி அதுபோல திருப்பூர் மாநகர கமிஷனர் உள்ளிட்டோர் வருகை புரிந்துள்ளனர். இப்போது பார்த்தோமே ஆனால் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடும் பணியானது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதே போல இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என அப்பகுதியினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இதே போல நோட்டமிட்டு, அதாவது கொலை சம்பவத்திற்காக நோட்டமிடுபவர்கள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளதால் போலீசார் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என 20 நாட்களுக்கு முன்பே இப்பகுதி மக்கள் கோரிக்கையை வைத்துள்ளதாக தற்பொழுது இப்பகுதியினர் தெரிவித்து வருகின்றனர். ரமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்.